ஜிஹெச்லேருந்து அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கோர்ட்டுக்கு கூட்டி போய் அங்கே வந்துட்டு அந்த இவனை ப்ரொசீட் பண்ணும். ஆனால் அவங்க நைட்டே இது பண்ணி நைட் எதுவுமே பண்ணல. காலையில் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. காலையில் நைட்டு ஃபுல்லாமே ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்க. காலையில் அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கூட அவங்க அங்கே எல்லாம் உட்கார வச்சுட்டு அந்த போலீஸ் ஒரு எஸ்ஐ சார் இருக்கார். அவரு பார்த்தா நான் சொல்லுவேன், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவனை வந்து அவனை பார்த்தாலே தெரியுது, அவன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் இன்னும் சந்தேகங்களே தெரியுது, நாங்கள் போலீஸோட ஓன் பேலே அவனுக்கு நான் போட்டு தரோம், ஸ்டேஷன்லேருந்து கையெழுத்து போடுற மாதிரி தான் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசிவிட்டு எங்கள் 4 பேத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்லி கோர்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற அன்னபூர்ணா ஹாஸ்பிட்டலுக்கு அன்னபூர்ணா உணவகத்துக்கு கூப்பிட்டு போய் 4 பேரும் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டு இது பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அநியாயமாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணது எல்லாமே பொய் கேஸ் தான். அவங்க பொய் கேஸு போட்டு கோர்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிமாண்டும் அவனை தப்பு பண்ணது ஃபுல்லாமே பிஜேபிக்காக தான். அவங்க தான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று, நாங்கள் ஒன்றும் அவங்க வீட்டு வாசலுக்கு போகல, அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து எங்கள் வீட்டு வாசலுன்னு இந்த மாதிரி ஓட்டு வந்துடுவாங்க சொல்லி ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லி எங்கிட்டயே சண்டையும் பண்ணி என் தம்பியை பிடிச்சி அவங்க அடிக்கவும் செஞ்சு கடைசியில் தம்பி மேலேயே அவங்க பழியையும் போட்டு தம்பி மேலே அதுக்கு போலீஸும் உறுதுணையாக இருந்து போலீஸும் அவங்க மேலே பொய் கேஸ் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த கேஸ் போட்டதை வச்சு அவங்க போட்டது ஃபுல்லாகவே நான் பெயில் அஃபென்ஸாக போட்டு பார்த்தீங்கன்னா அவனை மேஜிஸ்ட்ரேட் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து நான் பெயில் அஃபென்ஸ்னால அவங்களுமே பெயில் கொடுக்கவும் முடியல. அவங்க 15 நாள் ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லாம் சொல்கிறாங்க சிறுபான்மைக்கான அரசு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தா இது அந்த மாதிரி தெரியவே இல்லை. இது சிறுபான்மைக்கு அரசு இங்கே சிறுபான்மை வாழ முடியுமானேங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது இவ்வளோ நாளாக வந்துட்டு நார்த் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குமே அந்த இது வந்துருச்சு. இது இனி இப்படியே விட்டோம்னா நாளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீம்ஸுமே வாழ முடியாது போல். இந்த பிஜேபி அரசு இங்கே வந்துச்சுன்னா எல்லாருக்குமே இதுதான். இப்போ இது வந்து நான் வந்து என்னோட பிஜேபி அரசு இந்த பொலிட்டிக்ஸ் நான் இது பேசவே இல்லை. நான் வந்து எங்களோட ஒரு தனிப்பட்ட எங்களோட இதுதான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் தான் இந்த மாதிரிலாம் செய்தி நடந்துட்டு நம்ம நியூஸில் பேப்பர்லலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது எங்கள் வீட்டு இப்போ எனக்கே அது நடக்குது. எப்படின்னா இந்த பிஜேபிக்காரன் வந்து ஒரு மத அரசியலை நடத்தி இந்த மாதிரி நாங்கள் தொழுதுட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி மத அரசியல் பண்ணி எனது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வெளியே வாங்கடா துளுக்கணுங்களா அப்படி சொல்லி எங்களை அரசியல் பண்ண ட்ரை பண்ணி என் தம்பி வந்து கேட்க வந்ததுக்கு அவனையிலேயே கொண்டுருவான் பார்த்துக்கோ அந்த மாதிரி மிரட்டி இது பண்ணி இது பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு வாழ்றதுக்கே இங்கே ஒரு பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே அது கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இது இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க எலெக்ஷனே இன்னும் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே அவங்க இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எலெக்ஷன் வேறு ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு வந்துருச்சுன்னா இனி இதுக்கும் மேலே தான் இருக்குது. இங்கே வந்துட்டு சிறுபான்மையிலே வாழறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இதை நான் வந்து இப்போ முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.